வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைப்பதற்கான பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், ஏற்கனவே இந்த பணிகள் தொடங்கிய போது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது இந்த பணிகள் தொடங்கியிருக்கின்றன மீண்டும். இதனால் இதற்கு ஏதேனும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறதா? என்ன சூழல்? அப்படியா, கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த சத்தியஞான சபையை கட்டுவதற்கு அப்போது அருகில் இருந்த பார்வதிபுரம் மக்கள் தான் 100 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் வள்ளலாரின் புகழ் உலகறியவும் மற்றும் வள்ளலாரின் பற்றிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் விதமாக தமிழக அரசு 100 கோடி மதிப்பீட்டில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தது. இதற்கு அந்த கிராம மக்கள் முற்றிலுமாக எதிர்ப்பு தெரிவித்தனர். வள்ளலார் சர்வதேச மையத்தை ஆதரிப்பதாகவும் வள்ளலார் சத்தியஞான சபையில் உள்ள அந்த பெருவெளியில் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி பல்வேறு கட்ட எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அடிக்கல் நாட்டு விழாவும் கடந்த மாதம் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. எதிர்ப்பை மீறி இந்த நிலையில் கடந்த வாரம் இந்த கட்டுமான பணிகள் என்பது பள்ளம் தோண்டும் பணி என்பது துவங்கியது. அப்போது இந்த பார்வதிபுரம் மக்கள் ஆண்டுதோறும் ஜோதி தரிசனை காண இந்த சர்வதேச வள்ளலார் சத்தியஞான சபையில் லட்சக்கணக்கான மக்கள் குவிவார்கள். எனவே பெருவெளியில் இது முற்றிலுமாக கட்டக்கூடாது என ஒரு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்போது அந்த கட்டுமான பணிகள் என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மேலும் நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிக்க போவதாக ஒரு எச்சரிக்கை விடுத்தனர். அதனால் அந்த கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது போலீசார் பாதுகாப்போடு இன்று மீண்டும் அந்த கட்டுமான பணிகள் என்பது துவங்கி இருக்கிறது. பலத்த போலீசார் பாதுகாப்போடு இந்த பள்ளங்கள் தோண்டும் பணி மற்றும் கட்டுமானங்கள் அடிக்கல் நாட்டு பணிகள் என்பது அனைத்துமே நடைபெற்று வருவதால் மக்களிடையே மீண்டும் ஒரு எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது. நாளைய தினம் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தற்போது பார்வதிபுரம் மக்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் மக்களிடம் ஒரு இது ஏன் கட்டப்படுகிறது, எதற்காக கட்டப்படுகிறது என்ற ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் அல்லது மக்களின் கருத்துக்களை அனுசரிக்க வேண்டும் என்பதே தற்போது எதிர்பார்ப்பாக உள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.